நம்ம நம்மளை சிந்திக்கிற டைமை விட அடுத்தவங்கள பற்றி சிந்திக்கிற நேரம் தான் அதிகங்க. இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் மட்டும் இல்லை, எல்லாருமே. நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு என்ன இது நல்லது அப்படின்றத நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. அதை விட்டுட்டு அவன் இப்படி ஆயிட்டானே, அவன் இப்படி போயிட்டானே, அவன் இந்த மாதிரி இதாயிட்டானே அப்படின்னு அவனை பற்றியும் அவங்கள பற்றியும் நம்ம சிந்திக்கிறது அதிகமான நேரமாக நம்ம செலவிடுறோம். இதனால தான் நம்மளோட மைண்ட் என்ன பண்ண மாட்டேது, ஒருநிலைப்படுறதே கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய இயல்புக்கு மேலே அதை அதிவேகமாக யோசிக்க ஆரம்பிச்சிடும். நைட்டும் பகலும் அடுத்தவங்களை கெடுக்கிறதுலையே நம்மளுடைய சிந்தனையை நம்ம செலுத்திக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கிட்டுங்க நல்லது அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது, அடுத்த ஸ்டெப்புக்கே போகவே முடியாது. அந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட் என்னவாகிடும் அப்படின்னா, அப்படியே அடுத்தவங்களை பற்றின ஒரு லகான் கட்டி அப்படியே ஒரு நேர்கொண்ட பார்வையில் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம். எப்படி 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 அப்படின்னு உனக்குன்னு ஒரு வழி இருக்கும், நீ எப்படி முன்னேறணும்னு ஒரு வழி இருக்கும், உனக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கும். அதை பின்பற்றுறதே கிடையாது. எப்பயுமே அடுத்தவங்களை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் உண்மையிலேயே நாசமாக போயிருங்க. கரெக்டு தானே? ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்றைக்கு உங்களை சிந்திக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் கொண்டுட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறப்ப மட்டும்தான் உங்களுடைய லைஃபு இல்லை உங்களுடைய வாழ்க்கை முறை இல்லை உங்களுடைய குடும்பத்தினுடைய அமைப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு அடுத்தவங்களை பற்றின சிந்தனையை அதிகமாக உங்களுடைய மைண்ட்லேயும் உங்களுடைய அதான் மைண்ட்னா எண்ணத்துலேயும் உங்களுடைய நினைவுகள்லேயும் கொண்டு போனால் உங்கள் நினைவுகள் ஃபுல்லாகவே நீங்களாகவே இருக்கவே மாட்டீங்க. எப்போ பார்த்தாலும் அவங்களே நினச்சிக்கிட்டு இருக்கப்ப வாடகையே இல்லாமல் அவங்க உங்களுடைய இருதயத்தில் குடி வந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, உங்களுடைய வேலையவே செய்யாமல் அவங்கள உங்களுடைய இருதயத்தில் குடி வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் திசை தெரியாமல் நீங்கள் அலுவலகம் விட்டு பைத்தியமாகி போயிடுவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதனால் தயவு செஞ்சு மக்களே, எப்பயும் உங்களை சிந்திங்க, அடுத்தவங்களை அதிகமான நேரம் சிந்திக்காதீங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்னும் அடுத்தவங்களை சிந்திக்கிறதுனால நம்மளுக்கு உண்மையில் நன்மையாக இருக்குதுன்னா, சில நேரம் நன்மை இருக்குது, சில நேரம் தீமை இருக்குது. சில நேரம் ஏன் நன்மை இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா, ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு பிரச்சனையிலிருந்து அதில் விடுதலை ஆகி அவன் அதில் ஒரு பெரிய இலக்கை அடைஞ்சிருக்கிறான்னா அவனை பற்றி சிந்திங்க. அடடா, இவ்வளோ கஷ்டத்துலேயும் இந்த மனுஷன் முன்னேறி பெரிய லெவலில் வந்திருக்கிறாரு, இவரை மாதிரி இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிற மன வலிமை நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு சிந்தனை உங்களுக்கு மற்றவங்கள பற்றி இருந்துச்சுன்னா அது உண்மையிலே நல்ல வழி. நீங்கள் அது மாதிரி போகலாம். ஆனால் மற்றவங்கள இவன் எப்படி அப்படி ஆனால் இவனை எப்படி கெடுக்கலாம், இவன் இப்படி இருக்கிறது நல்லது இல்லையே, நம்ம முன்னாடி நம்ம இப்படி இருக்கோம், இவங்க இப்படி இருக்காங்க, இவங்கள உண்டுலேன்னு பண்ணணுமே, என்ன செய்யலாம் அப்படி நைட்டும் பகலும் இரவும் உக்காந்து உங்களை அப்படியே யோசித்துக்கிட்டு உங்கள் மைண்டையும் யோசித்துட்டு உங்கள் உடலையும் கெடுத்துக்கிட்டிங்கன்னா இது நல்லதா? நல்லவே கிடையாது. உங்களுடைய சிந்தனை மோசமான சிந்தனைன்னு சொல்லுவேன். ஏன்னா சிந்திக்கிறது உங்களை நீங்கள் அதிகமாக இப்படி சிந்திச்சிங்கன்னு வச்சுக்காங்களே, உண்மையிலேயே உங்களுடைய உடல் ஃபுல்லாக தலையிலேருந்து பாதம் முடிய என்ன ஆயிரும், ஃபுல்லாக அந்த கெட்டது மட்டும்தாங்க. நம்ம வைப்ரேஷன் ஃபுல்லாகவே கெட்டதாகவே நம்ம பாடி ஃபுல்லாக போயிடும். ரத்தம் முழுசும் கெட்டதாகவே, அந்த எண்ணங்கள் ஃபுல்லாக அந்த ரத்த ஓட்டத்தில் ஃபுல்லாக கெட்டதாகவே போய்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்பயுமே மற்றவங்களை கெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கெட்ட எண்ணங்கள் தான் நம்மளை சுற்றி இருக்கும். ஆறாக கொடுங்க, நம்மளை சுற்றி ஒரு 10 கிலோமீட்ரு 10 அடி கூட வச்சுக்கோங்க. 10 கிலோமீட்டருக்கு போகிறீங்க, 10 அடி உங்களை நல்ல எண்ணங்களை நீங்கள் சிந்திச்சிங்கன்னா நல்ல எண்ணங்கள் உங்களை சுற்றி வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதே இது கெட்ட சிந்தனை உள்ளவங்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கெட்ட சிந்தனை தான் ஒரு 10 அடி உங்களை சுற்றி வைப்ரேட் ஆகிருக்கும். அப்போ உங்களை சேர்றவங்களுக்கும் அது நீங்கள் பாதிப்பை கொடுக்குறீங்க. ஏன்னா யாரோட யார் சேர்றோமோ அவங்கள மாதிரியே நம்ம மாறிடுறோம். அப்போ எந்த நல்லவங்க கூட நல்ல சிந்தனை உள்ளவங்க கூட நம்ம போய் சேர்ந்தோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல சிந்தனையும் நல்ல ஒரு வழிமுறையும் நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பும் கிடைக்கும். ஆனால் நம்ம கெட்ட சிந்தனை உள்ளவங்க கூட வெளியே வேறு மாதிரி உள்ளே வேறு மாதிரி மற்றவங்கள எப்பயுமே கெடுக்கணும் அப்படின்ற எப்பயும் நரி தந்திரம் செஞ்சுக்கிட்டே இருக்கவங்க கூட நம்ம இருந்தோம்னா அந்த நரி தந்திரம் நரி புத்தி தானே நம்மளுக்கும் வரும். அதனால் மக்களே, நீங்கள் எப்பயுமே உங்களுடைய சிந்தனையை நல்வயப்படுத்துக்கங்க, நல்ல முறையில் சிந்திங்க, நல்லதே சிந்திங்க, மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்றதை சிந்திங்க, மற்றவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதில் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருங்க. இல்லை அப்படின்னா அந்த கெட்டதே உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அடி கொடுத்துருங்க. ஆமாம், அந்த அடி ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னு கேட்டேன்னா நம்ம என்ன ஃபுல்லாகவே கெட்டதாகவே இருக்கிறப்ப நம்ம உடம்பு முழுசும் கெட்டதாயிரும், நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கவே முடியாமல் போயிடுங்க. அதுதான் விஷயம். அதனால் நீங்கள் நல்ல எண்ணங்களோட நல்ல வழிமுறைகளோட நல்ல உங்களுடைய வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக வழிநடத்துங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.